நீங்க அப்பாவி மாதிரி நடிச்சுக்கோங்க சார். என்ன எதுக்கு என்ன அந்த மாதிரி யோசிக்க விடுங்களேன். நான் பாக்குறேன் அவன் டிஎம்கே காரன் நீட்டா அதை அடிச்சு அந்த சர்வேல யாரெல்லாம் மேல வரணும் யார் கீழே வரணும் நீட்டா அடிச்சு கொடுக்குறான். ஏசி நீல்சன் இப்படிதான் இருந்தானுங்க, அவனும் அப்படிதான் அடிச்சு நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டா கொடுத்துருவாங்க. லயலா அதோட மோசம், நீ எழுதி கொடுத்து அவன் அப்படியே படிச்சுட்டு போயிடுவான். இது இவனுக்கு கொஞ்சம் தெளிவானவனுங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பல சர்வேஸ் எடுத்தவங்க, குறிப்பா நேஷனல் பொலிட்டிக்ஸை இவங்க சர்வே அளவுக்கு துல்லியமா இதுவரைக்கும் இதுக்கு முன்பும் இல்லை இதற்கு அப்புறமும் இருக்க போவதில்லை என்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எடப்பாடி அறுதி பெருமானோட ஜெயிப்பாருன்னு சொல்லியே அதே இருந்து டிஎம்கே வந்து அப்படியே தோத்து கீழே விழுந்து அப்படியே மண்ணோட மண்ணா அந்த 5% வித்தியாசம். இதே நீங்க பாருங்க சார், யாரு ஜெயிச்சாலும் 5% தான் சார். அது டிஎம்கேவே வச்சுக்கோங்க, இல்ல ஏடிஎம்கே தான் நினைச்சுக்கிறேனே 5%, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. 3% 5%, 10 தொகுதிக்குள்ளதான் 5 தொகுதிக்குள்ளதான், இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு போகுது. அதனால இந்த தடவை இப்ப நடக்கிற பிரச்சனைகள், இந்த கூட்டணி பேரங்கள், கூட்டணி கட்சிகளுடைய அலுவலர்கள், இதெல்லாம் இதுக்கு அப்புறம் இருக்க போது. நீங்க பாருங்க, இதுக்கு அப்புறம் டிஎம்கேவினுடைய அறிவாலயத்திலிருந்து வரப்போகக்கூடிய அலுவலர்கள் நீங்க பார்க்க போறீங்க சார். ஆமா, ஆல்மோஸ்ட் 26 கட்சிகள் கூட நிறைய கட்சிகள் கூட்டணி 23 நேத்து வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 26 போன வாரம், நேத்து 33 ஆயிருக்கான். அந்த சைடு இந்த ஆம் ஆத்மி கூட தான் பேசிக்கிட்டு அப்புறம் என்ன, எல்லாரையும் உள்ள எடுத்து போட்டுட்டு இருக்காங்க சார். எப்படி உள்ள எடுத்து போடுறாங்க, உள்ள எடுத்து போட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாம நீங்களாம் பண்ணீங்க சொன்ன மாதிரி, அதாவது எல்லாரையும் உள்ள எடுத்து போட்டா இருக்கக்கூடிய பல அடிமைகளுக்கு இவங்க எத்தனை சீட்டு தான் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதனால இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு கேட்கறாராம். பரவாயில்ல, அவர்லாம் அட்லீஸ்ட் கேட்கறாருன்னா அவருக்கு அந்த இருக்குல்ல, அது கேட்கலாம்ல. இல்ல அந்த அளவு தைரியமா கேட்கிறாருன்றா பரவாயில்லையன்ற. இப்போ வைகோக்கு அது இல்ல பாத்தீங்களா, வைகோ தானே சார் திமுக அழிக்கணும் கிளம்புறதா சார் செய்து கொள்வோம்னு வெளிப்படையாவே சொல்றாரு. அப்போ அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? வைகோவுக்கு இல்லாத விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குன்னா அது பெருமை தான். நம்ம எல்லாம் தமிழ்நாடு பண்டிகை கொண்டாடுங்கன்ற மாதிரி கொண்டாடணும். இதுக்கெல்லாம்